மற்றவர்களுக்காகவே எல்லா தியாகங்களும் செய்ய காத்து கொண்டிருக்கும் மீனராசினியர்களுக்கு மீனராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? கிரகங்கள் என்னவெல்லாம் நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 5ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்திருந்தார். இப்ப 4ஆம் இடத்துக்கான பிள்ளைகள் மூலமாக நெறைய பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் குடுத்திருப்பாரு. நெறைய காதலை குடுத்திருப்பார். நெறைய கவிதைகளை குடுத்திருப்பார். புகழை குடுத்திருப்பார். செல்வத்தை குடுத்திருப்பார். எல்லாம் குடுத்திருப்பாரு. இப்ப 4ஆம் இடத்துக்கு போறாரு. ராசிநாதன் கேந்திரம் ஏறுதல் சரியா? ராசிநாதன் கேந்திரத்துல இருந்தா ரொம்ப நல்லது. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ராசிநாதன் கேந்திர திரிகோணத்துல இருந்தா அதோட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. ஆனா, கொஞ்சம் வக்ரமா இருக்காரு. ராசிநாதன் வக்ரமா இருக்கும்போது இவ்ளோ நேரம் அதான் சொல்லிட்டே இருக்கேன். ராசிநாதன் வக்ரமா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் விட்டு குடுத்து போணும் எல்லா இடத்துலயும். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, டிசம்பர் மாசம் அ நம்புனாலும் நம்பாட்டியும் 7:30 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெரியும்ல? தெரியுமா? தெரியாதா? ஏன்னா இருக்கிற பொசிஷன வச்சு சனி இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கா 7:30ன்ற மாரி தான் மீனராசிக்காரர்களுக்கு ஓடிட்டுருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நீங்க கும்பராசியும், மகரத்தையும் கேட்டு பாருங்க. கடகத்த சும்மா சாம்பிள் கேட்டு பாருங்க. அவங்க கதர்ற கதர்ல 1% கூட மீனராசிக்காரர்களுக்கு எதுவுமே நடக்கல. நல்லது. மீனாட்சி புண்ணியத்துல எதுவுமே நடக்க வேண்டாம். இருந்தாலும் இந்த தடவ நானும் இருக்கேன்ல, எனக்கும் பவர் இருக்குல்லன்னு சனி காட்டுவார். வக்ரமா இருந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகி விட்டார். தலைக்கு மேல சனி வந்து உட்கார்ந்திருக்காரு. ஜென்மத்துல சனி இருக்காரு. டைரக்ட்டா 7ஆம் பார்வைய தான் பார்ப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? பொண்டாட்டி அடிச்சாலும், புருஷன் திட்டினாலும் வாய திறக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இப்பதான் பெண்ணுரிமை பேசுவேன், இப்பதான் ஆணுரிமை பேசுவேன்னா, நம்மளுக்கு பிம்பிளிக்கா பில்லானேன்னு கிரகம் வச்சு செஞ்சுரும். அமைதியா இருக்கணும். ஓகே. 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு அப்படின்ற போதே, எப்பயுமே நம்மளோட நம்ம பார்ட்னரு நம்மளுக்கு இந்த தடவ நீங்களே ஃபீல் பண்ணிக்கங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகே. அதனால அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு இந்த 1 மாசம். ஓகே. இந்த மாசம் மட்டுமா? வரக்கூடிய மாதங்களும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனா ஒண்ணு, நான் எப்பயுமே சொல்ற மாரி 7:30 சனில ஜெயிக்காதவங்க எப்பயுமே ஜெயிக்க மாட்டாங்க. தலைக்கு மேல சனி அமரும்போது தான் உத்வேகம் பிறக்கும். ஒரு மாரி லேசியா இருக்கிறதெல்லாம் உடைச்சுட்டு நம்ம பண்ணணுன்ற மாரியான ஒரு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்ப இந்த தடவ நெறைய பேருக்கு வேலை மாற்றம், இடமாற்றம், வண்டி மாற்றம் நிகழ காத்திருக்கிறது. போலாமா? வேண்டாமா? போலாமா? வேண்டாமான்ற மாரி டைலமாலயே இருக்கும். ஏன்னா குரு ராசிநாதன் வக்ரமாயிருக்காரா, முறையா மைண்ட வந்து ஒரு கிளாரிட்டிக்குள்ள கொண்டே வரமாட்டாரு. அதனால இந்த டிசம்பர் மாசம் எனக்கு தெரிஞ்சு, அ ஒரு 10 தேதிக்கு அப்புறமா எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்காதீங்க. என்ன மேடம் 10 தேதிக்கு முன்னாடியே முடிவு எடுத்து முடிச்சுடுங்க. அதுவும் வேண்டாம். அதுவும் வக்கரமா தான் இருக்கு. அதனால 10 தேதி ஆனாலும் சரி, 5 தேதி ஆனாலும் சரி, பிப்ரவரி மாசம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நடக்கிறதெல்லாம் மார்ச் மாசம் தன்னால நடக்கும். இல்லையா, குடும்பத்தை விட்டு பிரியறது, உறவுகளை விட்டு பிரியறதுன்ற மாரி நீங்க ஒரு இடத்துல, அவங்க ஒரு இடத்துல இருக்கிற மாரியான அமைப்ப குடுத்துரும். உங்ககிட்ட ஒரு வேலை இருக்கு. அதன் மூலமா ரொட்டீனா வருமானம் வரும்னா மட்டும் இந்த வேலைய விட்டு அந்த வேலைக்குள்ள போங்க. இல்லாட்டி இருக்கிற வேலைய காப்பாத்திக்கங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 1 மாசம் சனி வந்து எப்படி மீன ராசிக்காரன் மட்டும் நல்லா இருக்கலாம்? அது எப்படி? அப்படின்ற மாரி கொஞ்சம் அப்படியே வேலைய காட்டுவாரு. வேலைகள்ல தான் வேலைய காட்டுவாரு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நெறைய மீன ராசிக்காரர்களுக்கு கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. 4ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்தோட முடியலையேன்ற மாரி தன்மை வரும். அதுவும் இந்த 4ஆம் வீடு, 3ஆம் வீடா வருதா காலபுருஷனுக்கு, அதுவும் புதனோட வீடா வருதா, அவர் வேற நேரா போய் உங்களுக்கு எய்த்தாப்புல உட்கார்ந்திருக்காரா, 10வதுக்கு செவ்வாயோட வேற உட்கார்ந்திருக்காரா, நெறைய ஹாஸ்பிட்டல் செலவு வைப்பாரு இந்த தடவ மீனராசிக்காரர்களுக்கு. குடும்பத்தோட ஹாஸ்பிட்டல் போணுன்ற மாரி இருக்கும். வீடோட சேர்ந்து முடியல, வீட்டோட சேர்ந்து முடியலன்ற மாரி கொஞ்சம் புதன்னா நான் சொன்ன மாரி நுரையீரல் தொற்று, சளி, காதடைக்கிறது, இஎன்டி, ஆஸ்துமா இதெல்லாம் புதன் தான் இண்டிகேட் பண்ணுவாரு. ஸோ, இந்த தடவ அதுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் சில பேருக்கு உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இல்லாத பட்சத்துல சில பேருக்கு வரலாம். உடல் உபாதை தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அதே மாரி உங்க மனைவிக்கு, இல்ல உங்க கணவருக்கு கால் வலி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கே கொஞ்சம் காதுல அப்படியே அடைக்கிற மாரி, காது சம்மந்தப்பட்ட விஷயத்துல சில 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 இடர்பாடுகளை இந்த தடவ ஃபேஸ் பண்ணுவீங்க. நெறைய பேருக்கு பல்லு, கண்ணு டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா செவ்வாய் எல்லாம் பல்ல இண்டிகேட் பண்ணுவாரு. சுக்கிரன் எல்லாம் கண்ண இண்டிகேட் பண்ணுவாரு. சுக்கிரன், சூரியன், செவ்வாய் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய அமைப்பு. அங்கருந்து வக்ர ராசிநாதனுடைய பார்வை. இந்த பக்கம் ராசிநாதனும் வக்ரமாயிருக்காரு 4ஆம் இடத்துல. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா குடும்பத்துல கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. பார்த்து கவனமா நடந்துக்கணும். ஓகே. இது எல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான், இது கலவரமா, இல்ல கலவரம் பண்ண நினைக்கிறோமான்றத தீர்மானம் பண்ண போது. பட் எதா இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது. நல்லது நடக்காட்டி பரவாயில்லங்க. கெட்டது நடக்காம இருக்கணும்ல. நான் கெட்ட நெகட்டிவா பலன் சொல்லி வராட்டியும் ரொம்ப சந்தோஷம்.
என்ன கீழ கழுவி ஊத்திட்டு போயிடலாம் கமெண்ட்ல. ஒருவேளை நடந்துச்சுன்னா, ஐயோ! கேட்டுருக்கலாமேன்னு தோணும்ல. அதான் சொல்றேன். வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனம்ல விபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ஹேர்ஸ் டிரைவ் பண்ணாதீங்க. ரொம்ப நாளா வந்து சனி எல்லாம் ஆயில் தான். உங்க வண்டிக்கு கரெக்ட்டா ஆயில் மாத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இல்ல ஆயில் மாத்துறதுக்காக கொண்டு போய் சர்வீஸ்க்கு விட்டுட்டு வந்துருங்க. வண்டிய சர்வீஸ் விட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் சனினாலே சர்வீஸ் தான். காமெடியெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 4ஆம் இடம்ன்றதே வண்டி, வாகனம், உடைமை தான். சர்வீஸ் விட்டு வச்சுக்கோங்க. எதா இருந்தாலும். அப்ப வீடா இருந்தாலும் ஒரு தடவ வந்து இருக்கிற வீட்லாம் கரெக்ட்டா இருக்கா? நெறைய பேருக்கு இந்த தடவ பிளம்பர் ஒர்க் வரும். நெறைய வீட்ல தண்ணி ஒழுகுது, கரண்ட் ஒழுங்கா இல்லன்ற மாரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் இல்ல பிளம்பிங் ஒர்க் கண்டிப்பா வரும். இந்த 15, 20 நாளுக்குள்ள கண்டிப்பா வந்து தண்ணி லீக் ஆகுது. பிளம்பர கூப்பணும், எலக்ட்ரிஷியன கூப்பணுன்ற மாரி வந்து அவர்கள் வந்து வீட்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு சில விஷயங்கள் எடுத்து வைக்க வேண்டி இருக்கும். திடீர்னு கடிகாரம் நின்னு போகும். கடிகாரம் நின்னு போச்சுன்னா, எடுத்து உடனே மாத்திருங்க. இதெல்லாமா மேடம் இயங்கும்? இதுதான் இயங்கும். ஒவ்வொரு சமிக்கைகளையும் பிரபஞ்சம் நம்மளுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். வீட்ல அப்படியே கோடு விலக ஆரம்பிக்குது அப்படின்னா, பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் வீட்டுக்குள்ள. இதுதான் என் முதல்ல வந்து நம்மள சுத்தி இருக்கக்கூடிய 5 பூதங்களும் தான் நம்மள ஆக்டிவேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு அலர்ட்ட குடுக்கும். அதுக்கப்புறம் தான் நடக்கும். அதனால இந்த தடவ கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. ஹெல்த்த பார்த்துக்கணும். சிந்தனை தடுமாற்றம் வரும்போது தடுமாறாம இருக்கணும். ரொம்ப லேசினஸ் வரும். 9 மணிக்கு தானேன்னு சொல்லிட்டு 8:50க்கு தான் நம்ம எந்திரிப்போம். அலாரத்தையே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் அப்படியே லேசியா இருக்கும். வீட்லயே உட்காந்து வேலை செய்யலாமான்ற மாரி எண்ணம் தோணும். அப்புறம் பார்த்துக்கலான்னு போட்டு அது ஒரு பிரஷர கொண்டு வந்து மைண்ட்ல ஏத்தும். நெறைய வேலை பளு அதிகரிக்கும். இதெல்லாம் இந்த 1 மாதம் நிகழ்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கிறது. ஒருவேளை உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்தா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வராம இருந்தா மீன ராசிக்காரர்களுக்கு. ஆனா இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம். அவசரப்படாதீங்க. உங்கள மட்டம் தட்டுற மாரியே சில பேர் பேசுவாங்க. அது வீட்லயும் பேசுவாங்க, வெளியிலயும் பேசுவாங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நம்ம மன்னிச்சு விட்டுருவோம். நான் உன்னை மன்னித்தேன் போ என்று உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு விட்டுருங்க. சரியா? இதுதான் வந்து மீனராசிக்காரர்களுக்கு நான் இந்த மாசம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பலனா இருக்க போது. விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் 2025வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு. ஓகே. படிக்கிற குழந்தையா இருந்தா எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. இதுவரைக்கும் நல்லா 5ஆம் இடத்துல உட்கார்ந்து நெறைய பிரைஸ் வாங்குன பிள்ளைங்க இனிமே வித்யாஸ்தானம் அதிகரிக்கும். நெறைய வந்து உங்களுடைய வித்தை கத்துப்பீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சேருவீங்க. இதுவரைக்கும் இருந்த அளவுல அப்கிரேட் ஆவீங்க. நெறைய உங்களுடைய டேலண்ட்ட காட்டுறதுக்கான சில விஷயத்துல கொண்டு போய் உங்க அம்மாலாம் சேர்த்து விடுவாங்க, அப்பா சேர்த்து விடுவாங்க. உங்களுடைய படிப்பெல்லாம் மீனராசிக்காரங்க பிள்ளைங்க படிப்பெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. சூப்பரா படிப்பாங்க. உடம்புல தான் பிரச்சனையாகும். ஹெல்த் தான் மீனராசிக்கார பிள்ளைங்களுக்கு அடி வாங்கும். கோல்டு, சளி, இருமல்ல பிள்ளைங்க மாட்டி பரீட்சை எழுதுறதுல மார்க் கம்மியாகும். இல்ல அதுல நேரத்துல அவஸ்தைய குடுக்கும். அவ்வளோதான். 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நான் திரும்ப சொல்ற மாரி வேலையில வேற வேலை இருந்தா மட்டும் மாறுங்க. இல்லாட்டி இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மத்தபடி எல்லாமே நல்லதா இருக்கு. நீங்க என்ன பேசினாலும் வீட்ல எதிர்த்து தான் பேச போறாங்க. இல்ல நீங்க என்ன சொன்னாலும் வேற மாரி தான் சொல்லப் போறாங்க. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டி தேவையில்லாத இந்த வயதுல தேவையில்லாத ஒரு சண்டைய கிரியேட் பண்ணி விட்டுரும். கணவன் மனைவிக்கு நடுவுல. ஓகே. கணவன் மனைவி மட்டும் இல்ல 7ஆம் இடத்துக்கே அப்படிதான். அது சமுதாயமா இருந்தாலும் சரி, சொசைட்டியா திடீர்னு நம்மளுக்கு சமுதாய அக்கறைலாம் வரும். யாரோ ஒருத்தன் யார் மேலயோ பைக்ல இடிச்சதுக்கு நம்ம போய் சண்டைக்கு போய் நிப்போம். அது மூலமா நம்மளுக்கு தேவையில்லாம பிரச்சனை வரும். அதனால கண்டும் காணாம பார்த்தும் போயிறது இந்த தடவ நல்லது மீனராசிக்காரர்களுக்கு. ஓகே. 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். கொஞ்சம் யாராவது மட்டம் தட்டுவாங்க வேலையில. அது மூலமா மனக்கசப்பு வரும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கைன்ற மாரி எண்ணம் ஒரு சனி ஜென்மத்தில இருக்கும்போது இந்த மாரியெல்லாம் ஒரு நிகழ்வ குடுப்பாரு. எல்லாத்துட்ட இருந்து பிரிச்சு வைப்பாரு. எல்லாருடைய சுயரூபத்தையும் உங்களுக்கு காட்டுவாரு. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன மீனராசிக்காரர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் இது. எல்லாத்தையும் டக்குன்னு நம்பிடுவாங்க. நம்பி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அவங்கனால வாய திறந்து சொல்லாம இருக்கவே முடியாது. அட்வைஸ் பண்ணாட்டி மீனராசிக்காரர்களுக்கு அவ்வளோதான். கையெல்லாம் உதற ஆரம்பிச்சுரும். அந்த அளவுக்கு அட்வைஸ் மணிகளா இருப்பாங்க. இந்த தடவ யாருன்ற எ என்ன சொல்றது? அடுத்தவர்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியும். நெறையா பேரோட உண்மை முகம் தெரிஞ்சு கொஞ்சம் வெளியில வந்துருவீங்க. வெளியில வந்தீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. இல்லாட்டி திரும்ப அவர்கள் மூலமாக பிரச்சனை வரும். நட்பு வட்டத்தில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள். 60 வயது தாண்டி மீனராசிக்காரர்கள் இன்வெஸ்ட்மென்ட்ல கவனமா இருக்கணும். நான் ரிட்டயர்ட் ஆயிட்டேன். என்கிட்ட பணம் இருக்கு. ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். ஃபிக்ஸட்ல இருக்கிறது ஃபிக்ஸட்லயே இருக்கட்டும். தேவையில்லாம வேற எதுலயாவது போட்டு இடத்த வாங்கி, வீட்ட வாங்கி அடுத்தவங்க உங்கள மேனிபுலேட் பண்ண வந்து அதன் மூலமாக மாட்டிக்காதீங்க. ராகு அந்த வேலைய செவ்வனே பண்ணுவார். 12ஆம் இடத்துல இருக்காரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வயது ஒத்த மீனராசிக்காரர்களுக்கு ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. ஓகே. மீனராசிக்காரங்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், கண்டிப்பாக பழனிமலை முருகன் வழிபாடு, இல்ல உச்சி பிள்ளையார்
மலை மேல இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மற்றும் முடிஞ்சா திருப்பதி பெருமாள் வழிபாடு, திருப்பதிக்கு போயிட்டு வரது எல்லாமே நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு மலை மேல இருக்கக்கூடிய கடவுளுடைய அனுக்கிரகம் கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக நல்லவை எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. மீனராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? வித்தியாசமா ஒண்ணு பார்ப்பீங்க. நெறைய ஆடு பார்ப்பீங்க. ஆடா? ஆமா. இந்த காலத்துல எங்க மேமம் பார்ப்பீங்க. உங்க கண்ல படும். நெறைய ஆடு பார்ப்பீங்க. உங்க வீட்டு பக்கத்துல பார்ப்பீங்க. நீங்க சென்னை சிட்டில, கல்கத்தா சிட்டில, ஏன் துபாயில, சிங்கப்பூர்ல, மலேசியால எங்க இருந்தாலும் ஆடு உங்க கண்ணில் படும். ஆடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இமேஜ் உங்க கண்ல படும். ஆடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்கள இயக்கும். அப்படி இயக்குதுன்னா, டக்குன்னு ஓடாதீங்க. ஓடிட்டு அங்க போய் கியாமியான்னு கத்தாதீங்க. திரும்ப வரணும். எல்லாத்துலயும் கவனமா இருங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு ஆடை காட்டக்கூடிய தன்மை என்பது வெளிப்படும். ஸோ ஆடு பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் அலர்ட்டா விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.